மதுரையில் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு. அரசு மருத்துவமனைகளில் செவிலியர்கள், மருந்தாளுநர்கள் மற்றும் ஆய்வக நுட்பனர்கள் உள்ளிட்ட பணியிடங்களை தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதை தமிழக அரசை கைவிட வலியுறுத்தியும், கொரோனா சிகிச்சைக்காக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் பணியமர்த்தப்பட்ட 700 பேருக்கு மீண்டும் பணி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராஜ் தலைமை வகித்தார். மாவட்ட இணைச் செயலாளர்கள் அனுரேகா, மணிமேகலை, கவிதா, துணைத் தலைவர்கள் கிறிஸ்டி நேசகுமாரி, ஹெலன் எஸ்தர் ராசாத்தி, மாவட்ட பொருளாளர் சகாய்டேச்சி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்டச் செயலாளர் தாமரைச்செல்வி வரவேற்புரையாற்றினார். மாநில துணைத் தலைவர் சுஜாதா கோரிக்கை விளக்கவுரையாற்றினார். டிஎன்ஜிஇ மாவட்ட தலைவர் ராத் தமிழ், கிழக்கு வட்டக்கிளை பொருளாளர் நாகராஜன், மேற்கு வட்டக்கிளை தலைவர் நடராஜன், வடக்கு வட்ட தலைவர் மணிமாறன், வட்டக்கிளை செயலாளர் சிவகுரும்பன், மதுரை மாநகராட்சி பொறியியல் பிரிவு தலைவர் மகுடீஸ்வரன், தமிழ்நாடு அரசு ஆய்வக நுட்பனர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் பரமசிவன், தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர்கள் சங்க மாவட்ட தலைவர் செல்வி, தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி செவிலியர் சங்க மாநில தலைவர் பஞ்சவர்ணம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாவட்ட துணைத் தலைவர் பிரேமலதா நன்றியுரையாற்றினார். போராட்டத்தில் துறைவாரி, தோழமைச் சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட பொருளாளரும்